Swayam Prabha. Digital India. Educated India. Namaste. Linear second order homogeneous differential equation with variable coefficients in standard form y double prime plus p of x y prime plus q of x into y equal to 0 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. x is equal to x naught என்ற புள்ளி இந்த differential equationin regular singular point ஆக இருந்தால் differential equationற்கு தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதையும் விவரமாக விளக்கப் போகிறோம். Frobenius method அல்லது extended power series method என்ற வழிமுறையை பின்பற்றி இந்த differential equationin தீர்வை கண்டுபிடிக்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள இந்த differential equation 1இல் p of x, q of x என்ற செயல்பாடுகள் x is equal to x naught என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இல்லை. அதனால் x is equal to x naught என்ற புள்ளி இந்த differential equationin singular point என்று கூறுவோம். அந்த x naught-ஐ 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது p of x, q of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இல்லை. x is equal to 0 என்ற புள்ளி regular singular point of the differential equation ஆக இருக்கிறது. அதனால் x minus 0 into p of x, x minus 0 the whole square into q of x என்ற செயல்பாடுகள் x is equal to 0வில் பகுப்பாய்வாக இருக்கும். எனவே x is equal to 0வை மையமாக கொண்ட x minus 0 என்ற காரணியின் அடுக்குகளை உடைய அடுக்குத் தொடராக xp of x, x square q of x என்ற இரு செயல்பாடுகளையும் நம்மால் எழுத முடியும். அதனால் x into p of x-ஐ p0 plus p1x plus p2x square plus etc. என்றும் x square q of x-ஐ q0 plus q1x plus q2x square etc. என்றும் எழுதலாம். இதை கீழே விவரித்துள்ளபடியும் விளக்கி புரிந்து கொள்ளலாம். x is equal to 0 என்ற புள்ளி differential equationin singular point. அதனால் p of x, q of x என்ற செயல்பாடுகளை நம்மால் p of x is equal to p0 by x plus p1 plus p2x plus p3x square என்று etc. என்று எழுத முடியும். q of x-ஐ q0 by x square plus q1 by x plus q2 plus q3 into x plus etc. என்று எழுத முடியும். p0, q0 என்பவை different from 0. அப்பொழுது நமக்கு x times p of x is equal to p0 plus p1x plus p2x square plus etc. என்றும் x square q of x is equal to q0 plus q1x plus q2x square plus etc. என்றும் கிடைக்கிறது. இதில் p0, q0 என்பவை different from 0வாக இருக்கிறது. x is equal to 0 என்ற புள்ளி singular point of the differential equation ஆக இருந்தால் அந்த differential equationற்கு x is equal to 0வை மையமாக கொண்ட xஇன் அடுக்குகளை கொண்ட அடுக்குத் தொடர் தீர்வு கிடையாது. ஆனால் x is equal to 0 என்ற அந்த புள்ளி regular singular point of the differential equation ஆக இருந்தால் அப்பொழுது அதற்கு தீர்வு x to the power of r into a power series in x for some real r என்பதாக அமையும். அல்லது a power series multiplied by a logarithmic factor என்பதாக இருக்கும். இந்த தீர்வின் அமைப்புகள் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டவையாக இருக்கும். இந்த தீர்வின் அமைப்பு இப்படி இருக்கும் என்பதை Frobenius method உறுதியாக்குகிறது. அதனால் இப்பொழுது Frobenius method என்ன என்பதை விவரமாக தெரிந்து கொள்ளலாம்.
நம்முடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double prime plus b of x by x into y prime plus c of x by x square into y equal to 0 என்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் b of x, c of x என்ற இரண்டு செயல்பாடுகளும் x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன. அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வையாவது y of x is equal to x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m a not different from 0 என்ற தொடர் தீர்வாக விவரிக்க முடியும் என்று ஃப்ரோபீனியஸ் தேற்றம் கூறுகிறது. இதில் எக்ஸ்போனன்ட் r என்பதை a not equal to 0 என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட வேண்டும். மற்றும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு y2 of x என்பதும் இருக்கும். அதன் அமைப்பு x to the power of s into sigma m is equal to 0 to infinity bm x to the power of m என்ற தொடர் தீர்வாக விவரிக்க முடியும். இதில் எக்ஸ்போனன்ட் s different from exponent r which appeared in y1 of x. அதேபோல் கோஎஃபிஷியன்ட்ஸ் bm என்பவை am என்ற கோஎஃபிஷியன்ட்ஸிலிருந்து வித்தியாசப்படுவையாக இருக்கும். m is equal to 0, 1, 2 என்ற mஇன் மதிப்பிற்கு bm என்பதும் am என்பதும் வித்தியாசமானவையாக இருக்கும். அல்லது இரண்டாவது தீர்வின் அமைப்பு y2 of xல் ஒரு லாகரிதமிக் டேர்ம் இருக்கலாம். இதைத்தான் ஃப்ரோபீனியஸ் மெத்தட் ஆர் ஃப்ரோபீனியஸ் தேற்றம் விவரிக்கிறது. இந்த தீர்வுகளின் அமைப்பு இவ்வாறாக இருக்கும் என்பதை உறுதி செய்கிறது. இதை கொண்டு நாம் சில உதாரணங்களை எடுத்துக்கொண்டு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் என்பதை பார்த்து அந்த தீர்வுகளின் அமைப்பு ஃப்ரோபீனியஸ் தேற்றம் கூறியபடி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். நமக்கு முன்பேயே ஒரு உதாரணம் தெரியும். அதாவது ஆய்லர் காஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டால் அதன் அமைப்பு x square y double prime plus a into x into y prime plus b into y equal to 0. இதை நாம் எடுத்துக்கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x square y double prime plus x b of x y prime plus c of x into y equal to 0 என்பதுடன் கம்பேர் செய்தால் b of x is equal to constant a, c of x is equal to constant b என்று இருந்தால் நமக்கு ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கிறது. b of x, c of x என்பவை x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கிறது. ஏனெனில் b of x is equal to a, அதை a plus 0 into x plus 0 into x square etc. என்று எழுதலாம். c of x is equal to b என்று இருப்பதால் அதை b plus 0 into x plus 0 into x square plus etc. என்று எழுதலாம். அதனால் தேற்றத்தின் அடிப்படையில் இதற்கு ஒரு தீர்வாவது x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்ற அமைப்பில் இருக்கும். மேலும் இதனுடைய இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வு x to the power of s into sigma m is equal to 0 to infinity bm x to the power of m ஆக இருக்கும். நாம் கோஷி ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு பற்றி முன்பே பார்த்திருக்கிறோம். அதனுடைய தீர்வின் அமைப்பை y is equal to x to the power of m என்று எடுத்துக்கொண்டால் அந்த m ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷனை நிறைவு செய்யும். அந்த துணை சமன்பாட்டின் மூலங்கள் m1 m2 என்று வித்தியாசமானவையாக இருந்தால் அப்பொழுது தீர்வுகளின் அமைப்பு y is equal to x to the power of m1 என்றும் x to the power of m2 என்றும் இருக்கும். இதில் r is equal to இப்பொழுது இந்த x power m1 என்ற இதன் முதல் தீர்வை x power r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்பதுடன் கம்பேர் செய்தால் நமக்கு r is equal to m1, a0 is equal to 1,
a1 a2 எக்ஸெட்ரா என்ற மற்ற எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 என்று கிடைக்கிறது. அதனால் ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் முதல் தீர்வு இந்த அமைப்பில்தான் இருக்கிறது என்று தெரிகிறது. மேலும் அதன் இரண்டாவது தீர்வு x to the power of m2. அதை x to the power of s into sigma m equal to 0 to infinity bm x to the power of m என்பதுடன் கம்பேர் செய்தால் நமக்கு தெரிகிறது s is equal to m2, b0 is equal to 1, b1, b2 etc. என்ற மற்ற எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 ஆகின்றது. அதனால் இரண்டாவது தீர்வும் அமைப்பும் கொடுக்கப்பட்டுள்ள தேற்றத்தில் கூறியபடி இருக்கிறது என்பதை விளக்குகிறது. அதுவே அந்த துணை சமன்பாட்டிற்கு உள்ள மூலங்கள் சமமானவையாக இருந்துவிட்டால் m1 is equal to m2 equal to m என்று இருந்துவிட்டால் ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை y is equal to x power m into a plus b log x என்று இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்களை உள்ளடக்கி எழுதுவோம். அதாவது அதன் முதல் தீர்வு a into x to the power of m என்றிருக்கிறது. இரண்டாவது தீர்வு b x to the power of m into log x என்றிருக்கிறது. அதனால் இந்த இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வில் log x என்ற ஒரு டேர்ம் உள்ளடங்கி இருக்கிறது. இதிலிருந்து தேற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்வுகளின் அமைப்பில் ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நான் ஃப்ரோபீனியஸ் மெத்தடை உபயோகப்படுத்தி எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வை கண்டுபிடிக்கலாம், x is equal to 0 என்ற புள்ளி அதன் ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருந்தால் என்பதை பார்க்கலாம். x square y double prime plus x b of x y prime plus c of x into y equal to 0 என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வின் அமைப்பை பற்றி நாம் தேற்றம் மூலம் தெரிந்து கொண்டு விட்டோம். இப்பொழுது அதன் கண்டுபிடிக்கும் வழிமுறையை என்ன என்று புரிந்து கொள்ளலாம். இதில் b of x, c of x என்ற செயல்பாடுகள் x is equal to 0 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருக்கின்றன. அதனால் b of x ஐ b0 plus b1x plus b2x square plus etc. என்றும் c of x ஐ c0 plus c1x plus c2x square etc. என்றும் எழுதலாம். x is equal to 0 என்ற புள்ளி சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. அதனால் p of x is b of x by x and x into p of x will be b of x. q of x என்பது c of x by x square. அதனால் x square q of x will be c of x. ஆனால் நமக்கு தெரியும் b of x, c of x என்பவை x is equal to 0 என்ற புள்ளியில் அனலிட்டிக்காக இருக்கின்றன என்று. அதனால் x p of x, x square q of x என்பவை x is equal to 0 என்ற புள்ளியில் பகுப்பாய்வாக இருக்கின்றன. அதனால் x is equal to 0 என்ற புள்ளி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் ஆகிறது. அதனால் தேற்றத்தை அடிப்படையாக கொண்டு இதன் தீர்வின் அமைப்பை y of x is equal to x to the power of r into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்று எடுத்துக்கொள்ளலாம். அது sigma m is equal to 0 to infinity am x to the power of m plus r ஆகிறது. இந்த தீர்வு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நாம் am என்ற கோஎஃபிஷியன்ட்ஸை தீர்மானிக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x square y double prime plus x into b of x into y prime plus c of x into y equal to 0 என்பதாகும். அதனால் y prime of x, y double prime of x என்பது என்ன என்று கண்டுபிடித்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம்.
y prime of x is equal to sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m plus r minus 1 என்பதாகும். இங்கு summation is with respect to m. அதனால் x to the power of r minus 1 என்ற காரணியை வெளியில் எடுத்து நாம் y prime of x ஐ x to the power of r minus 1 into sigma m is equal to 0 to infinity m plus r into am into x to the power of m என்று எழுதலாம். இதை விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு x to the power of r minus 1 into m is equal to 0 என்கிற பொழுது நமக்கு r into a0 into x power 0 என்ற டேர்ம் கிடைக்கும். m is equal to 1 என்ற பொழுது r plus 1 into a1 into x to the power of 1 என்று கிடைக்கும். அப்படியே m is equal to 0, 1, 2, 3 என்ற மதிப்புகளை கொடுத்து இதில் உள்ள டேர்ம்கள் எல்லாவற்றையும் இங்கு எழுதியிருக்கிறோம். அதனால் y prime of x என்பது x power r minus 1 into r a0 plus r plus 1 into a1x plus etc. என்று வருகிறது. நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x into b of x into y prime என்று இருக்கிறது. b of x x is equal to 0வில் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் b of x ஐ b0 plus b1x plus b2x square plus etc. என்று எழுத முடியும். That multiplied by x into y prime of x. y prime of x இல் x power r minus 1 என்ற ஃபேக்டர் இருக்கிறது. அதை x உடன் பெருக்கினால் நமக்கு x to the power of r என்ற ஃபேக்டர் கிடைக்கிறது. மற்றும் இங்கு இன்னொரு ஃபேக்டர் இருக்கிறது ra0 plus r plus 1 a1x plus etc. என்பது. அதனால் x b of x y prime of x என்பது b0 plus b1x plus b2x square plus etc. into x to the power of r into ra0 plus r plus 1 into a1 into x plus etc. என்பதாகிறது. அதேபோல் y double prime of x என்ன என்று எழுதலாம். y double prime of x is equal to sigma m is equal to 0 to infinity m plus r into m plus r minus 1 into am into x to the power of m plus r minus 2 ஆகும். இதிலிருந்து x power r minus 2 என்ற ஃபேக்டரை வெளியில் எடுத்தால் மற்றும் இந்த அடுக்கு தொடரை விரிவுபடுத்தி எழுதினால் நமக்கு y double prime என்பது x to the power of r minus 2 into r minus 1 a0 plus r plus 1 into r into a1 into x plus etc. என்று கிடைக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x square y double prime என்ற டேர்ம் இருக்கிறது. அதனால் நாம் அதை கண்டுபிடித்தால் x square y double prime is equal to x square into x to the power of r minus 2 which will become x to the power of r multiplied by r into r minus 1 a0 plus r plus 1 into r into a1x plus etc. என்பது ஆகும். இப்பொழுது இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். நமக்கு x square y double prime plus x b of x y prime plus c of x into y equal to 0 என்பது x to the power of r into ஒரு அடுக்கு தொடர் plus b of x multiplied by x power r into மற்றொரு அடுக்கு தொடர் plus c of x என்பதை c0 plus c1x plus etc. என்று எழுதலாம். ஏனெனில் c of x என்ற செயல்பாடு x is equal to 0வில் பகுப்பாய்வாக இருக்கிறது. அதனால் இந்த மூன்றாவது டேர்ம் c of x into y என்பது c0 plus c1x plus etc. into x to the power of r into a0 plus a1x plus etc. என்பதாகும். That is equal to 0 என்று கிடைக்கிறது. இந்த டபுள் ஸ்டாரில் உள்ள எக்ஸ்பிரஷன் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் coefficient of each power of x must be 0. அதாவது coefficient of x to the power of r, x to the power of r plus 1, x to the power of r plus 2 etc. என்பவை 0வாக ஆக வேண்டும். அது நமக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கொடுக்கும். அதில் எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ்களும் இருக்கும். அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை
தீர்வு செய்தால் நமக்கு எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸின் மதிப்புகளும் கிடைத்துவிடும். இந்த டபுள் ஸ்டாரில் உள்ளதை நாம் x to the power of r into r minus 1 a naught plus b naught into r into a naught plus c naught into a naught plus x to the power of r plus 1 into அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை எழுதலாம் plus x to the power of r plus 2 into அதனுடைய கோஎஃபிஷியண்ட்டை எழுதலாம் plus etc equal to 0 என்று எழுத முடிகிறது. இந்த அடுக்குத் தொடர் சமன்பாடு நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் coefficient of each power of x must be equal to 0 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக coefficient of the smallest power of x எடுத்துக்கொள்ளலாம். அதை 0விற்கு ஈக்குவேட் செய்யலாம். இந்த அடுக்குத் தொடர் சமன்பாட்டில் coefficient of smallest power of x என்பது x to the power of r இன் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிறது. அதனால் நமக்கு r into r minus 1 plus b naught r plus c naught into a naught must be equal to 0. ஆனால் நாம் தீர்வின் அமைப்பை எடுத்துக்கொண்ட பொழுது a naught not equal to 0 என்ற நிபந்தனையை எழுதினோம். அதனால் இங்கு a naught should not be equal to 0. r into r minus 1 plus b naught r plus c naught must be equal to 0. இது r நிறைவு செய்யும் ஒரு சமன்பாடாக இருக்கிறது. அதுவும் இருபடி சமன்பாடாக இருக்கிறது. இந்த சமன்பாட்டை நாம் இண்டைஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். ஏனெனில் r என்பது ஒரு இண்டெக்ஸ், அது நிறைவு செய்யும் சமன்பாடு. அதனால் இதை இண்டைஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம் அல்லது குறியீட்டு சமன்பாடு என்று கூறுவோம். இந்த குறியீட்டு சமன்பாடு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் r ஆக இருக்கிறது. இதனுடைய இரு மூலங்கள் எக்ஸ்போனன்ட் r இன் மதிப்பை நமக்கு கொடுக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் அமைப்பும் குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்களின் தன்மையை பொறுத்து அமையும். அது எப்படி என்று பார்ப்போம். குறியீட்டு சமன்பாட்டிற்கு இரு மூலங்கள் இருக்கின்றன. அதை r1 r2 என்று குறித்தால் r1 r2 என்பவை மெய்யெண்களாக இருக்கும். அது வித்தியாசமான மெய்யெண்களாக இருக்கும். அப்பொழுது r1 மைனஸ் r2வின் மதிப்பு என்ன என்று பார்க்க வேண்டும். r1 மைனஸ் r2 என்பது இன்டீஜராக இல்லாமல் இருக்கும். இது ஒரு முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, அந்த இரண்டு மூலங்களும் சமமானவையாக இருக்கலாம். r1 ஈக்குவல் டு r2 என்று இருக்கலாம். அப்பொழுது குறியீட்டு சமன்பாட்டின் இரு மூலங்களும் சமமானவையாக இருக்கின்றன. அது டபுள் ரூட் ஆஃப் தி இண்டைஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்கள் r1 r2 என்பவை r1 minus r2 is an integer என்பதாக வருகிறது என்றால் அது மூன்றாவது நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மூன்று நிகழ்வுகளும் வித்தியாசமான நிகழ்வுகள். r1 r2வின் தன்மையை பொறுத்து இந்த மூன்று நிகழ்வுகளும் நிகழ்கின்றன. இதற்கு ஏற்றாற்போல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகளின் அமைப்பும் இருக்கும். அது எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதை நமக்கு கீழ் உள்ள தேற்றம் விளக்குகிறது. அதை ஃப்ரோபீனியஸ் மெத்தட் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸின் அமைப்பை எப்படி இருக்கும் என்பதை கூறுவதாக எடுத்துக்கொள்கிறோம். அதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y double prime plus b of x by x into y prime plus c of x by x square into y equal to 0 என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. x is equal to 0 என்ற புள்ளியில் b of x, c of x
என்பவை பகுப்பாய்வாக இருக்கின்றன. R1 R2 என்பவை R into R minus 1 plus B naught R plus C naught equal to 0 என்ற குறியீட்டு சமன்பாட்டின் இரு மூலங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு அந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் ஏற்றாற்போல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த தேற்றம் விளக்குகிறது. முதல் நிகழ்வு R1 R2 என்ற மூலங்கள் வித்தியாசமானவையாக இருந்து அவற்றின் வித்தியாசம் ஒரு இன்டீஜராக இல்லாமல் இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் y1 y2 என்று இருக்கும். அந்த தீர்வுகளின் அமைப்பு பின்வருமாறு இருக்கும். y1 of x என்பது x to the power of r1 into a0 plus a1x plus a2x square plus etc. என்பதாக இருக்கும். y2 of x என்பது x to the power of r2 into b0 plus b1x plus b2x square plus etc. என்பதாக இருக்கும். இதில் a0, a1 etc., b0, b1 etc. என்ற coefficients எப்படி கிடைக்கும் என்று பார்த்தால், நாம் coefficients of x to the power of r plus 1, x to the power of r plus 2 etc. என்பவற்றை 0 என்று எடுத்துக்கொண்டு பின்னர் r is equal to r1 என்று substitute செய்தால் a0, a1 etc. என்பவை கிடைக்கும். r is equal to r2 என்று எடுத்துக்கொண்டால் அதன் மூலம் நமக்கு b0, b1, b2 என்ற coefficientsகள் கிடைக்கும். அதாவது r1 equal to alpha plus I beta, r2 is equal to alpha minus I beta என்று கிடைத்தால் beta not equal to 0, ஏனென்றால் நாம் அதை கலவை எண்கள் என்று சொல்லிவிட்டோம். அப்பொழுது y1 of x, y2 of x என்ற இரண்டு தீர்வுகளும் real part of z of x, imaginary part of z of x என்பதாக இருக்கும். z of x என்பது x to the power of alpha plus I beta into sigma m is equal to 0 to infinity am x to the power of m என்பது ஆகும். இங்கு நாம் விவரித்துள்ள தீர்வின் அமைப்புகள் முதல் நிகழ்வை தொடர்பு படுத்தியது. அதாவது R1 R2 என்ற இரண்டு மூலங்கள் இருந்து அவை வித்தியாசமானவையாக இருந்து அவற்றின் வித்தியாசம் இன்டீஜராக இல்லாமல் இருக்கும் பொழுது அவற்றின் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இங்கு விவரித்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் y1 y2 என்று கிடைக்கும். இரண்டு தீர்வுகளுக்குமே ஃப்ரோபீனியஸ் சீரீஸ் அடுக்கு தொடர் தீர்வாக இருக்கும். இரண்டாவது நிகழ்வாக r1 is equal to r2 equal to r என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குறியீட்டு சமன்பாட்டின் இரண்டு மூலங்களும் சமமானவையாக இருக்கின்றன. அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு இரண்டு தீர்வுகள் இருக்கும். y1 y2 என்பவை அவை அடிப்படை தீர்வுகளாக இருக்கும். அவற்றின் அமைப்பு பின்வருமாறு உள்ளது. y1 of x என்பது x to the power of r into a0 plus a1x plus a2x square plus etc. என்று ஃப்ரோபீனியஸ் அடுக்குத்தொடராக இருக்கும். அதுவே y2 of x என்ற இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வின் அமைப்பு y1 of x into log x plus x to the power of r into b1x plus b2x square plus etc. என்று இருக்கும். இங்கு x greater than 0 என்ற எல்லா x புள்ளிகளிலும் இந்த தீர்வுகள் ஒருங்கிணையும். மூன்றாவது நிகழ்வாக r1 r2 என்ற இரண்டு மூலங்கள் குறியீட்டு சமன்பாட்டின் மூலங்களாக இருந்து அவற்றின் வித்தியாசம் ஒரு இன்டீஜராக இருந்தால் அப்பொழுது தீர்வின் அமைப்பு என்பதை விவரிக்கிறது. அப்பொழுது அதன் தீர்வின் அமைப்பு y1 of x is equal to x power r1 into a0 plus a1x plus a2x square என்பதாகும். y2 of x என்பது k times y1 of x
plus x to the power of r2 into b0 plus b1x plus etc. என்பதாக இருக்கும். இதில் r1 minus r2 is greater than 0. அதாவது r1ஐ இரண்டு மூலங்களில் பெரிதானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் r1 minus r2 is greater than 0 என்பதாகும். மற்றும் k என்று இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் 0வாகவும் போகலாம். அப்பொழுது y2 of x என்பது x power r2 into b0 plus b1x plus etc. என்பதாக ஃப்ரோபீனியஸ் அடுக்கு தொடர் தீர்வின் அமைப்பை கொண்டு கொடுக்கப்படும். இதுவரை ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் homogeneous differential equation with variable coefficients நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த differential equationற்கு x is equal to 0 என்ற புள்ளி ரெகுலர் சிங்குலர் பாயிண்டாக இருந்தால் அப்பொழுது அதன் தீர்வின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை ஃப்ரோபீனியஸ் தியரம் மூலம் நாம் புரிந்து கொண்டோம். இத்துடன் நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம். அடுத்த வகுப்பில் அந்த தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது என்ற அதன் வழிமுறையை கற்றுக்கொள்ளலாம்.